ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்தில் இருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கின்றாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யாராவது இறைவார்த்தை ஏதாவது சொல்லுங்க. அதாவது இறைவார்த்தை வந்து அதிகாரம் சொல்ல தேவை, வார்த்தைகள் சொல்லுது. ஏதாவது இறைவார்த்தை சொல்லுங்க பாபு. இந்த செயல் ஏதாவது உங்கள் மனதில் தொட்ட இறை வார்த்தைகள் சத்தமா நற்செய்திகளை மற்ற இறை வார்த்தை ஏதாவது சொல்லலாம். அஞ்சாவது நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த செயலில் ஓகே, கலங்காதே நான் உன் கடவுள். ஆகவே இறை வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க நாம் கடவுளை நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தனியாக இருந்து கவலைப்படுறீங்களா, அழுகிறீங்களா? கவலைப்படாத நான் ஏசப்பா சொல்கிறாரு. நோயால் கவலைப்படுறீங்களா? ஏசப்பா நான் கவலைப்படாத நான் இருக்கிறேன்றாரு. பிரச்சனை இருக்குதா? கவலைப்படாத நான் இருக்கிறேன். யாருமே புரிந்து கொள்ளவில்லையா? கவலைப்படாத நான் இருக்கிறேன். சுமையா அழுது கொண்டு இருக்கின்றாயா? கவலைப்படாத நான் இருக்கிறேன். வாழ்வில் நிம்மதி இல்லையா? கவலைப்படாத நான் இருக்கிறேன். வாழ்வை கசந்து விட்டதா? கவலைப்படாதே நான் இருக்கிறேன். கடவுள் சொல்கிறார், இம்மானுவேல் என்றால் கடவுள். அவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிற மகனே மகனே, நீ கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிறார். விவிலியத்தில் வந்து வருஷம் 305 நாட்களும் விவிலிய அறிஞர் சொல்லுகிறார்கள், கலங்காதே திகையாதே அஞ்சாதே பயப்படாதே என்று விவிலிய ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நீங்களும் நானும் சில சமயங்களில் தேவையற்ற கவலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், பயந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று நீங்கள் நானும் என்ன செய்யணும்? கவலைப்படாமல் பயப்படாமல் நாம் எல்லோரும் வாழ வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மளுக்கு அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் இறுதி வசனத்தை வாசிங்க. 28ஆம் அதிகாரம் இறுதி வசனத்தை வாசிங்க. வெரி குட். இதோ நான் உலகம் முடிகின்ற வரை நான் உன்னால் உங்களோடு இருக்கின்றேன். கடவுள் வாக்குறுதி கொடுத்து விட்டால் நிச்சயமாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே நீங்கள் சில சமயத்தில் நான் தனியாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்காமல் கவலைப்படாமல் என்னோடு கூட கடவுள் இருக்கிறார். ரிஷிகள், முனிவர்கள், சன்னியாசிகள் அனுபவம் எல்லாமே அவர்கள் சொல்லுவது இறை அனுபவம் என்று சொல்லுகிற போது, கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே எதையுமே எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தியை நாம் பெற முடியும். அன்பார்ந்தவர்களே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா, நம்பர் 1, நற்கனை முன்பாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, கவலை இல்லாமல் இருக்க வேண்டுமா, சுமையெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் சொன்னால் நற்கனை முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இறை வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கணும். இறை வார்த்தையை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். மூன்றாவது, நம் அனைவருக்கும் பிடித்த மாத இறை அன்னையின் முன்பாக நாம் ஜெபிக்கின்ற மக்களாக, இறை அன்னையின் முன்பாக ஜெபிக்கின்ற மக்களாக நாம்
இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மற்ற நான்காவது, உங்களுக்கு பிடித்த புனிதர்கள் புனிதிகள் அவர்களிடத்தில் ஜெபிக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சுமைகள், பிரச்சனைகள், நோய்கள், நோக்கள் அத்தனையும் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவார். எந்த ஒரு மனிதன் நற்கணி முன்பாக ஜெபிக்கின்றானோ அவன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை நான் சொல்லவில்லை, எல்லாம் புனிதர்களும் புனிதிகளும் போப்பாண்டவர், கர்தினால்மார்கள், பிஷப்ஸ், குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மிக முக்கியமாக புனித மதர் தெரேசா அவங்க பல மணி நேரம் என்ன செய்வாங்க, அவங்க நற்கணி முன்பாக ஜெபித்தார்கள். அதனால்தான் ஒரு உன்னதமான மேன்மையான பணியை அவர்களால் செய்ய முடிந்தது. அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற போது ஒவ்வொரு மனிதரிலும் கடவுளை காண்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் அவங்க இயேசுவுக்காக நாங்கள் செய்கின்றோம், சேவை செய்கிறோம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்கள். காரணம், அவர்களிடத்தில் அந்த மதர் தெரேசா சபையிலும் சரி மற்ற அருட்சகோதரிகளும் அந்த இறை அனுபவத்தை பெற்றதினாலே பிறரை காண்பதில், பிறருக்கு உதவி செய்வதில் கடவுளுக்கு உதவி செய்கின்ற என்ற நிலையில் அவர்கள் சேவை செய்து வருகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நற்செய்தி என்ன நற்செய்தி சொல்லுங்க. என்ன நடக்குதுங்க? காது கேளாதவர் ஒரு மனுஷனுக்கு காது கேட்கல, இன்னொன்று அவனால் திக்கி பேசுறான் இல்லையா? ஒரு சிலவங்க திக்கி பேசுவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவரை என்ன செய்கிறார் ஆண்டவர்? என்ன செய்கின்றார்? குணப்படுத்துகின்றார். என்ன சொல்லுது கடவுள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, முதல்ல கடவுள் என்ன செய்கின்றார்? காது கேளாது திக்கி பேசுகிற முதல்ல இரண்டு விதமான குணத்தை கொடுக்கின்றார். ஒன்று, உடல் சார்ந்த குணத்தை அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றார். அதாவது பேச இயலாதவர் பேசினார், திக்கி பேசியவர் நன்றாக பேசினார். இதுதான் முதல் புதுமை. இரண்டாவதாக, அவருக்கு இருந்த உடல் உள்ளத்திலே, இதயத்திலே இருந்த அந்த உள்ளத்தை சார்ந்த எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஊனமுற்றவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது மென்டலி சேலஞ்சர் பீப்புளை பார்த்துருப்போம். அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. ஊமை, நொண்டி, குருடு, செவிடி இவங்களெல்லாம் ஆதி காலத்தில் அதாவது சாபத்துக்குள்ளானவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சாபத்துக்குள்ளானவன் சொன்ன மக்கள் அப்படிப்பட்டவர்களை தான் இயேசு தேடி சென்று அவர்களை தொட்டு குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், அந்த மனிதரை தனியாக அழைத்து செல்கிறார், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். மூன்றாவது, அவனு அன்போடு பேசுகின்றார். நான்காவது, அவனை குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதனும் நம்மை போன்ற சமுதாயத்திலே முன்னிலையிலே வாழ வேண்டும் என்ற நிலையிலே அந்த மனிதனை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே இந்த புதுமையின் வழியாக கடவுள் மனிதனை ஏழை பணக்கார் என்ற வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரையும் நேசிக்கின்ற கடவுளாக, குணம் கொடுக்கின்ற கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. அருமையாக சொல்லுவாங்க, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கொடை, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கொடை அவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பலர் பேசுகிறாங்க, நம்ம வேண்டும் என கேட்டும் கேட்காமல் இருப்போம். ஆனால் யாராவது நம்ம பேசுகின்ற போது மன மகிழ்வோடு நாம் கேட்கின்ற போது அவருடைய குறைகள், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருவதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. நான் பல வருடங்களுக்கு முன்னால் குருமடத்தில், அதாவது இங்கே பூந்தமல்லியில் தான் திருஹதய குருமடம், அந்த குருமடத்தில் நான் படித்து கொண்டிருந்த போது நிறைய, அதாவது பிளைண்ட் பீப்புள், பார்வையற்றவர்கள் அப்படியே குச்சியை வச்சுட்டு என்ன பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்படியே நடந்து விடுவான். அவங்க யார் மேலே மோத மாட்டான், நம்ம கண் உள்ளவங்க என்ன செய்வான், போய் எங்கேயாவது மோதுவோம். ஆனால் அந்த மனிதர் கரெக்டாக வந்துகிட்டே இருப்பாங்க. நான் படிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு போகும்போது காலேஜ் முடிஞ்சு வருகின்ற போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிற்பாங்க. நான் இந்த இடத்துக்கு போகணும், அதாவது என்ன சொல்லுவாங்க, பாரிஸ் கார்னர் போகணும் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருப்பாங்க. யாருமே போக மாட்டாங்க. ஒரு சில நல்ல உள்ளவர்கள் போய் பஸ் நிறுத்தி ஏற்றி விடுவார்கள். ஒரு சிலர் நான் நிறைய தடவை அந்த மாதிரி உதவி செய்திருக்கின்றேன். அதாவது பார்வையற்றவர்களும் முக்கியமானவர்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன் அன்பார்ந்தவர்களே. கோயம்புத்தூரில் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நடத்துகிறாங்க. கோயம்புத்தூரில் இந்த பார்வையற்றவர் மிக சிறப்பாக, கண் தெரிந்தவர்களை விட அவர்கள் ப்ளே பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ப்ளே பண்ணுறது, அவங்க எல்லா இசைக்கருவிகளும் சரி, பாடுவதும் சரி, மிக சிறப்பான விதத்திலே அவர்கள் பார்வையற்றவர்கள் இருந்தாலும் கூட கடவுள் அவர்களுக்கு அதிகமான அந்த ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த. ஆகவே நாம் மாற்றுத்திறனாளிகளை பற்றியோ பார்வையற்றவர்களை பற்றி பேச தெரியாதவர்களை பற்றி நாம்
அவளை பற்றி நாம் குறைவாக சொல்லாமல் அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே இந்த நாளில் இன்னைக்கு நீங்கள் காலையிலிருந்து இந்த நிமிடம் வரை இறை வார்த்தை கேட்டுக்கிறீங்க. ஏதாவது இறை வார்த்தை உங்களை பாதித்து நிறைய இருக்கலாம். ஒன்று உங்களை பாதித்திருக்க வேண்டும். இந்த இறை வார்த்தை இந்த நாள் முழு என்னை இயக்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதுதான் இன்னைக்கு உங்களுடைய வெற்றியாக, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக, மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்க முடியும் அன்பார்ந்தவர்களே. ஆகவே வீட்டுக்கொரு விவிலியம் வேண்டும், நாளுக்கொரு அதிகாரம், நாளெல்லாம் படிக்க வேண்டும். வீட்டுக்கொரு விவிலியம் வேண்டும். ஆகவே இறை வார்த்தையை வாசிப்போம், கடவுளை விசுவசிப்போம். நாம் எல்லோருமே இறைவனை கேட்ட பிள்ளைகளாக வாழ்வோம். இத்தகைய வரத்துக்காக தொடர்ந்து கல்வாரி பள்ளியிலே ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோமாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.